கருவாடை ஆக்கிட்டேன். 10 நிமிஷம் தான் தாளித்து போட்டால் நிமிஷத்தில் வெந்துடும். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் வேகப்படும், அப்போ தான் சீக்கிரமாக கனியும். அதுக்கு நான் தாளித்து வச்சுட்டேன். பாருங்கள், தாளிப்பை ஊற்றுறேன். அதில் ஒரு சொட்டு போல் எண்ணெய். கருவாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் எண்ணெய் ஒழுங்காக சேர்க்கணும். நான் கட்டிப்பால் தேங்காய் பால் ஊற்றுறேன். அரைச்ச தேங்காய் ஊற்ற மாட்டேன் எப்பவுமே. கட்டிப்பால் தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் போட்டுருவேன். போட்டு மசாலா அழகாக வந்துடும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாளிப்பு 2வது ஊற்றிட்டேன். முதல்ல ஊற்றினது இது. எண்ணெயில் வேக போட்டேன். கொஞ்சம் தலை வேகும். இறால், கருவாடு, கத்திரிக்காய், தக்காளி பழம், மாங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் பால், புளி ஊற்றையில் ஏட்டா கொஞ்சம் உப்பு போட்ட தேவையான அளவு. சீலா கருவாடு சீலா கருவாடு உள்ள கரைஞ்சிடும். இன்னைக்கு திங்க போய் பிச்சு பிச்சு நச்சு விடுவேன். விட்டால் ஒரு 2-3 துண்டாக கரைஞ்சிடும். தேங்காய் பால்லாம் கடைசியாக தான் ஊற்றணும். அதுதான் டேஸ்ட் அதில் நிற்கும். இப்போ நான் ஊற்றினேன், அதே போல் ஊற்றிடணும். கட்டிப்பால் அரைச்சி விட்டா ரொம்ப குழுகுழுப்பா. ஏதோ கத்திரிக்காலே குழுகுழுப்பு வரும், மாங்காயில் குழுகுழுப்பு வரும். ரொம்ப அப்பி பிடிச்சாக்கில் ஆவிடும் கருவாடு. இப்படி தான் இருக்கணும். சரி, பார்த்துட்டு நம்ம கூட்டவே காட்டினேன் செய்முறையை. இப்போ செஞ்ச பிறகு காட்டுறேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.